இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் லிங்கா. அதுதான் படத்தோட பேர். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நிற்பாங்க. அந்த ஊரில் பெரியவர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, இவர் தான் அவர் வந்து என்ன சொல்வார்னா, இந்த ஊரில் வந்துட்டு பல வருஷமாக வந்து அந்த கோவில் வந்து பூட்டி இருக்கு, அந்த கோவில் வந்துட்டு எப்படியாவது திறக்கணும்னு சொல்லுவார். இவர் வந்து அந்த ஊர் வந்து எம்எல்ஏவாக இருப்பார். அதனால் என்ன திறந்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு இவரும் சொல்லுவார். இவர் நல்லவர் தான், அப்படி தான் அந்த கதை ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் அந்த ஏற்பாடு பண்ணும்போது அந்த தாத்தா என்ன சொல்லிடுவாருன்னா, திறக்கலாம், ஆனால் வந்துட்டு அந்த ராஜா வந்து இருக்கார்ல, லிங்கேஸ்வர் ராஜா இருக்கார்ல, அவரோட பேரை வந்து இந்த உலகத்தில் எங்கேயோ இருக்காரு, அவர் கையால் தான் இதை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர் தேடி பிடிச்சி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ ஹீரோவோட என்ட்ரி தான் காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா வெளிநாடாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. எடுத்தோன்னு வந்துட்டு ரஜினிகாந்த் தான் ஹீரோவாக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக பாட்டு டான்ஸ் அந்த மாதிரி ஆடிட்டு இருப்பார். எல்லா அந்த வெளிநாட்டில் உள்ள அந்த இடங்கள் எல்லாமே சூப்பர் அழகாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து சார் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பி எண்ணிட்டு இருப்பார். ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு தான் இவர் கற்பனை பண்ணிட்டு இருந்திருக்காருன்றது தெரிய வரும். அப்போ கூட வந்துட்டு எல்லா காமெடியன்ஸும் இருப்பாங்க. அதாவது சந்தானம்லேருந்து நிறைய பேர் இருப்பாங்க. எங்கேப்பா போன கனவுலன்னு கேட்கும்போது பிரேசில் போன, ஃப்ரான்ஸ் போன அப்படி இப்படின்னு சொல்லுவார். எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை நான் மட்டும் தான் போகிறேன்னு சொல்லும்போது, ஜெயிலுக்கு வரும்போது மட்டும் எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரப்பா, வெளிநாடு போகும்போது விட்டுட்டு போயிடுறியப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அதோட சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. ஏதாவது சொல்கிற ஒரு பெருசாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி செட்டில் ஆகலான்னா கேட்க மாட்டேங்கிறேன்னு ஒன்று, அதுக்கு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ யாரும் நம்மளை வெளியே எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை, நம்ம வெளியே போகிறதுக்கும் முடியாது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே உட்காந்துருப்பாங்க. இப்போ யாருடா நம்மளை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவர் தான் இன்ஸ்பெக்டராக இருப்பார். அவர் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஹீரோட டீம் ஃபுல்லாக வந்து திருட தான் செய்வாங்க. அந்த மாதிரி திருடி தான் வந்து மாட்டிப்பாங்க. இந்த தடவை உங்களை எளிய இருக்க யாரும் வரமாட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். அதே மாதிரி சந்தானத்துக்கிட்ட ரொம்ப வளர்த்துட்டு இருப்பார். அதே மாதிரி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பொண்ணு வருவாங்க. யாருமா நீன்னு கேட்கும்போது, என் பேர் லக்ஷ்மி சார்ன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு லக்ஷ்மினா வந்துட்டு பணம் அப்படிலாம் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. மாமான்ற மாதிரி உள்ள கூப்பிடுவாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா பாவடலாம் கட்டிட்டு ரொம்ப பவியமாக வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா என்னம்மா வேணும்னு கேட்கும்போது, பெயில் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரம்மான்னு கேட்கும்போது, இவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுவாங்க. உடனே இப்போ ஹீரோயின் வந்து இவங்க வந்து ஹீரோயினாக இருப்பாங்க. இப்போ இவங்க கேட்பாங்க, நீங்கள் தானே அந்த ராஜா லிங்கேஸ்வரோட பேர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் உங்களை தான் பெயில் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதனால் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவர் வந்து கோவப்படுறது, அந்த தாத்தா எங்கள் தாத்தா வந்து பெரிய பணக்காரரு, பெரிய வந்து கோடீஸ்வரர், ஊருக்காக எவ்வளோ செஞ்சிருக்காரு, ஆனால் எங்கள் அப்பாக்காகவும் எனக்காகவும் என்ன செஞ்சிருக்காரு, அவரை பற்றி நினச்சாலே எனக்கு இதாக தான் இருக்குது, என் பேர் அந்த பேரை எனக்கு வச்சது கிட்டாலே அப்படி தான் இருக்குன்னு கோவப்பட்டு இருப்பார். இப்போ வந்து அவங்களுக்காக வந்து ஜாமீன் எடுக்க வந்திருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு இவர் விடமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லுவார். நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, உங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. இப்போவே இவ்வளோ விட்டா வேறு யாரும் நம்மளை கூப்பிட மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லவும் பணம் தேவைப்படும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வற்புறுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒத்துப்பாரு. சரி இப்போ போலீஸ்கார் வந்து பணம் கேட்பாரு. பணம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இடுப்புல இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து கொடுப்பாங்க. இது பத்தாதுமான்னு சொல்லும்போது அவர் ஒருத்தர் மட்டும் தான் விட முடியும். இல்லை எல்லாரும் அப்புறம் ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தால் தான் நானும் ஒரு வேலைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கம் இடுப்புல இருந்து இன்னும் கொஞ்சம் பணம் எடுத்து கொடுப்பாங்க. இதுவும் பத்தாதுன்ற ஒன்று இன்னும் கொஞ்சம் எடுக்க போவாங்க. உடனே வந்து நீ என்ன போலீஸ்காரனாயா, எங்களோட அதிகமாக கொள்ளடிக்கிறேன், நான் வெளியவே போகலாம், நான் உள்ளேயே இருக்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சரி நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சைன் பண்ணிட்டு எல்லாரும் வெளியே வரும்போது டக்குன்னு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க செயின் போட்டிருக்காங்களா அதில் வந்துட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் இவ்வளோ நேரம் இவர் வந்து பணம் கேட்டது கொண்டது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரு டிவி சேனலில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. என்னம்மா நீ இந்த மாதிரி பண்ணிட்டியம்மா, பணம் வாங்குற இதில் வந்து நீ கேமரா வச்சதே நான் கவனிக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லுவார். அதோட பயங்கரமான பொண்ணாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயை பொழுதுட்டு நிற்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்த பணத்தை திரும்ப குடியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. இவங்க கொடுக்கும்போது 4 நோட்டு வர குறையும். இதில் நோட்டு குறையுதுனோ எவன்டா எடுத்ததுன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த போலீஸ்காரன் வாங்கி கொடுப்பாங்க. நம்மளை விட பெரிய கொள்ளக்காரங்களா இருக்காங்கன்ற மாதிரி இவங்களாம் பேசிப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்காக எங்களை வெளியே எடுத்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தான் ராஜா லிங்கேஸ்வரோட பேருன்றது எங்களுக்கு தெரியும். இப்போ அந்த கோவில் வந்து ரொம்ப வருஷமாக பூட்டி இருக்கு, அது நீங்கள் வந்து தான் திறந்து வைக்கணும்னு ஊரே உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எந்த ஊர்லேயும் எங்களை மதிக்கவே மாட்டாங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து பாருங்க, உங்க மேலே எவ்வளோ மதிப்பு வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. நாங்கள் வரதா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வேற ஒரு பிளான் பண்ணணும், பெருசாக அடிக்கிறதால பிளான் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ கிளப்பிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட செயின் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் வந்து அபேஸ் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு இவங்க அடுத்ததாக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சேட்டு கடையாக தான் இருக்கும். அங்கே போய் சேட்டு கடையில் உட்காந்துக்கிட்டு அந்த செயினுக்கு எவ்வளோ விலை பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க செயினை தேடிட்டு இருப்பாங்க. பயங்கரமான ஆளாக இருக்காங்களே, பேச செயின் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கோவமா இருப்பாங்க. இப்போ சேட்டு கடையில் போனோன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவங்க கேட்குற அமௌண்ட்டை விட கம்மியாக கொடுப்பாரு. அப்போ சேட்டோட பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய நகை போட்டுட்டு வெளியே வருவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அவங்க ஆளுகிட்ட சிக்னல் காட்டுவார். அவங்களாம் பின்னாடி போவாங்க. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் போட்டிருக்கிறது எல்லாமே கவரிங் நகை தான். திருட்டு பசங்க அதிகன்றதுனால நான் கவரிங் நகை தான் போட்டு வச்சிருப்பேன் பொண்டாட்டிக்கு கூட சொன்ன உடனே ஹீரோ வந்து போகாத வேஸ்ட்டுன்னு சொல்லிடுவாரு. அதோட அவங்க திரும்ப வந்து அந்த பசங்களாம் உட்காந்துருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குற பணம் வந்து அவங்களுக்கு சரியாக கொடுக்கல. உடனே இப்போ சேட்டு என்ன சொல்வார்னா, உனக்கு பெரிய அமௌண்ட்டாக நான் தரேன், இந்த ஃபோட்டோவில் இருக்கு பார்த்தியா, இது வந்து மரகத கல் பதிச்ச நெக்லஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விலை போகுது, இதை மட்டும் இந்த ஜுவல்லரி ஷோரூமில் வந்து இது இருக்குது, இது மட்டும் இதை எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உனக்கு 1 கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொல்லுவார். இது 1 கோடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்படி வாயை பொழப்பாரு. எதுன்னு சொல்லி காட்டும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேப்பரில், அதாவது அந்த நகையோட டிசைன் போட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த ஃபோட்டோவை காட்டிடுவாங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே வாயை பொழந்துருவாங்க. இது எப்படியாவது செஞ்சே ஆகணும்னு நினைப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து காதில் வாங்கிடுவாங்க. இப்போ இவங்க நாளைக்கு தான் அந்த பிளான் பண்ணுறதா இருப்பாங்க. அது பண்ணும்போது இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துருவாங்க. வந்துட்டு டிவி சேனல் தானே வச்சிருக்காங்க. வரவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிற மாதிரியே வந்துட்டு இவங்கள்ட்ட பேட்டி எடுத்துட்டு இருப்பாங்க வர மக்கள் கிட்டலாம். அப்போ இதை வந்து எல்லாருக்கிட்ட வந்து பார்க்கும்போது தொடாதீங்க, தூரம் போங்கன்னு சொல்லி எல்லாருமே அப்படி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அது அவ்வளோ விலை மதிக்க முடியாதது. அது ஏதோ ராணி போட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க.
இவங்க இங்க வந்தது வந்து டிவி ஷோக்காக தான். வந்த கஸ்டமர் வேற இந்த ப்ரோகிராம் வந்து எப்ப டிவில வரும்? நைட்ல போடுங்க பகல்ல நான் ரொம்ப பிஸியா இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்கள பார்த்துருவாங்க. இவங்களுக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் செயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கோட் எங்க திருடுனீங்க? எங்க வாங்குனீங்க? அப்படின்ற மாரி அவங்கள போட்டு மாறி மாறி கேட்பாங்க. இவங்க யாரு உங்க ஒய்ஃபா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமான்னு சொல்லும்போது இவர் யாரு? அப்படின்னு உங்க ஹஸ்பண்டோட பேர் என்னன்னு கேட்கும்போது மாணிக் பாஷா அந்த மாரிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க இப்படியே இவங்கள்ட்ட கவனம் திருப்பி விட்டுட்டு அங்க போயிடுவாங்க. போற வழியெல்லாம் இப்ப ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எத்தன கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டே வருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இந்த இவங்க ஒய்ஃப்க்கு வந்து இப்ப ஹீரோட ஒய்ஃபா தான் சந்தன வேஷம் போட்டு வந்திருப்பாங்க. இந்த ஜுவல்ஸ காட்டுவாங்க. அதாவது அந்த மரகத நகருக்குள்ள அத காட்டும்போது, இன்னொருத்தவங்க போட்டது எனக்கு வேணாம். எனக்கு புதுசா தான் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சந்தானம் சொல்லிடுவாங்க. அதாவது அவங்க ஒய்ஃபா இருக்கவங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது சரி வா புதுசா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சொன்ன மாரி எல்லா பிளானும் நடக்கணும் அப்படின்ற மாரி சொன்ன உடனே எல்லாரும் என்னென்ன பிளான் பண்ணி வச்சாங்களோ, அந்த மாதிரி எல்லாரும் போய் பலூன்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஒரு செக்யூரிட்டி வந்து ஒரு ரூம் கதவ சாத்திட்டு, அந்த சாவிய வந்து அங்க ஒரு இடத்துல மாட்டி வச்சிருப்பாரு. ஹீரோ வந்து ஃபோன் பேசுற மாரியே போயிட்டு, அப்படியே அப்படி கைய அங்கங்க வைக்கிற மாரி வச்சு, அந்த சாவிய அழகா எடுத்துருவாரு. இப்ப ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க இவனுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா இவர்கிட்டயே நிப்பாங்க. இவர் என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இப்ப செக்யூரிட்டி ரூம்க்கு வந்து சந்தானம் வந்திருப்பாரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஆளுங்க இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர வந்து மயக்க போட வச்சுட்டு, அவரோட ட்ரெஸ் எடுத்து இவர் போட்டுப்பாரு. அவர கை கால்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பாரு. இங்க வந்துட்டு டீ குடுப்பாரு. இவரு இங்க ஆல்ரெடி உட்கார்ந்திருக்கவரு என்ன சொல்வாருன்னா, "இப்ப தானே நான் டீ குடிச்சேன்னு" சொல்லும்போது, "இல்ல இது ஸ்பெஷல் டீ" அப்படின்னு சொல்லுவாரு. சரி சரின்னு இவரும் குடிச்சுப்பாரு. அதுல பார்த்தீங்கன்னா, மயக்க மருந்து போட்டு வச்சிருப்பாங்க. இவரு அது "என்னய்யா நீ குடுத்த டீல வந்து இவ்ளோ மயக்கம் வருதுன்ன" உடனே அவரும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு இப்ப ஒண்ணும் புரியாது. இவங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்ற மாரி அவங்கள தேடிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கபோர்டா தொறந்து தொறந்து பார்ப்பாங்க. ஒரு கபோர்டுக்குள்ள ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. டக்குனு அவங்களும் அந்த கபோர்டுக்குள்ள போயிடுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செக்யூரிட்டிலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருப்பாங்க. "என்னய்யா பண்ற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "பேசாம இரு" அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லுவாரு. அவர் கோட்டுக்குள்ள நெறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சிருப்பாரு. அதாவது இந்த மாரி வேலைக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருள் எல்லாத்தையுமே வச்சிருப்பாரு. இப்போ ஒரு நிமிஷத்துல என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்க ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து இவங்க இருக்க ரூம வந்து வெளிப்பக்கமா பூட்டிட்டு போயிடுவாங்க. புதுசா வந்து செக்யூரிட்டிக்கு வந்து பூட்டாம போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இப்ப எப்படியாவது சாவி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க ஸ்கெட்ச் வச்சிருப்பாரு. அந்த ஸ்கெட்ச வச்சுட்டு இப்படியே நான் சொல்றபோது கோடு போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஹீரோயின் போட்டுட்டே இருப்பாங்க. அப்படியே அங்க மேக்னெட் வச்சு அப்படியே அந்த சாவி அந்த பக்கமா வச்சு அப்படியே சாவி எடுத்துருவாங்க. "யோ! உனக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் நல்ல வேலை செய்தியா?" அப்படின்னுவாங்க. இந்த டயலாக் என்னன்னே எனக்கு புரியல. அவர் நல்லா தானே இருக்காரு. அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு டயலாக்க சொல்ல வச்சாங்கன்னு தெரியல. அதுதான் நம்மளுக்கு ஒரு மாரி யோசனையா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, சாவி கிடைச்சிரும். அதே மாரி இப்போ ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதோட இப்ப ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ கிட்ட பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, "உன்னை மாட்டி விடாம நான் போமாட்டேன்னு" சொல்லிட்டு அவங்க வந்து கேமராவ வந்து ஃபிட் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அதையும் வந்து ஹீரோ வந்து அவங்களுக்கு தெரியாம எடுத்து வாய்க்குள்ள போட்டு அப்படியே மெண்டு முழுங்கிருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இங்க சிசிடிவி ஆப்பரேட்டர் ரூம் இருக்கும்ல, அவருக்கு பார்த்தீங்கன்னா மயக்கம் தெளியக்கூடாதுன்னு அவருக்கு மயக்கம் தெளிய தெளிய டீய வாயில ஊத்தி விட்டுட்டு இருப்பாரு. பார்க்கவே சிரிப்பா இருக்கும். அதோட அவரும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே கடுப்படிச்சு விடுவாரு. ஏதோ பொண்ணுட்ட லாக் ஆயிருக்காரு போல இருக்கு அப்படின்ற மாரி இவரும் பேசிட்டு வச்சுருவாரு. இப்ப சிசிடிவி கேமராலாம் இருக்கு. இப்ப நான் நல்லா மாட்டிப்பேன். என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, யாருமே இங்க இருக்க மாட்டாங்க. அந்த டைம் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, வெளிய போவாரு. வெளிய போம்போது என்ன பண்ணுவாருன்னா, அந்த பால வச்சு அதுல அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சத்தம் கேட்கும். அது தடவ யாரும் பார்த்துறக்கூடாது அப்படின்றதுக்காக, ஹீரோயினோட ஷால் இருக்குல்ல, அந்த ஷால தலையில சுத்திக்கிட்டு போயிட்டு, அந்த பால வச்சு அந்த கண்ணாடில அடிப்பாரு. ஏன்னா, அது தொட்டாலே வந்து அந்த சத்தம் வரும்ல. சத்தம் வந்தோனே எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அலாரம் சவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். என்ன இது அலாரம் அடிச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க ஆஃபீஸர்லாம் வந்து பார்க்கும்போது இவர் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. இவர் மட்டும் டீ பாய் மாரி வேலை பார்த்துட்டு இருப்பாரு, நடிச்சிட்டு இருப்பாரு. என்ன எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கன்னு அவர திட்டுவாங்க. அதோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பல்லி வந்தோனே பல்லிய பார்த்து பயந்துருவாங்க. அதோட ஹீரோ மேல சாஞ்சுக்கிட்டு அத விரட்டு விரட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் இவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அந்த பெல் சவுண்ட் அதாவது அலாரம் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். இது எப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை சுண்டலி தொல்லையா இருக்குமோ அப்படின்ற மாரிலாம் பேசிப்பாங்க. ஒரு வழியா ஒரு மயக்கமானவர தெளிய வச்சுட்டு என்ன ஆச்சுன்னு பாரியான்னு சொல்லும்போது மவுஸ காணோம் சார் அதான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, அந்த மவுஸ வந்து சந்தானம் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு நின்னுட்டு இருப்பாரு. இந்த இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டலோட வந்து அப்படியே கனெக்டிவா இருக்க மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு அடிக்கடி அலாரம் வந்து தப்பு தப்பா அடிச்சிட்டு இருக்கிறதுனால கஸ்டமர்லாம் வந்து ரொம்ப இதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அத பெர்மனன்ட்டா ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க. இதான் சாக்குன உடனே இப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். பயங்கரமான ஆளா இருக்கியே! இதுக்கு தான் இந்த பிளான் பண்ணியா? அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஏன்னா 2, 3 தடவ அலாரம் சும்மா தான் அடிக்குதுன்ன உடனே அடிக்கடி அடிச்சிட்டு இருக்க கூடாதுல்ல. அப்படின்றதுக்காக ஒரு வழியா இப்ப ஹீரோ பிளான் பண்ண மாரியே போய் அழகா தொறந்து அப்படியே அந்த நகைய வந்து எடுத்துருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமரா கிட்டலாம் பார்த்தீங்கன்னா, பலூன் மாரி பறக்க விட்டு வச்சிருப்பாரு ஹீரோ. இங்க வந்து அததான் வந்து இப்ப சந்தானம் பார்த்துட்டு இருப்பாரு. "நீ என்னய்யா இங்க பண்றேன்னு" சொல்லி கேட்பாங்க. "மவுஸு காணோம் தோணுன்னு சொன்னீங்கல்ல சார், அதான் தேடி வச்சுக்கிட்டு இருந்தேன்." வெரி குட், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதோட இங்க போனோனே இப்ப நகைய ஒரு வழியா எடுத்தாச்சு. இப்ப எடுத்துட்டு வெளிய வரும்போது எல்லாரும் வேற பக்கமா ஓடுவாங்க. அப்ப ஹீரோ கால் பண்ணி சத்தம் போட்டோனே எல்லாரும் இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்க. இதான் சரியான வழின்னோனே எல்லாரும் இந்த பக்கம் போவாங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமா இப்ப ஹீரோவும், ஹீரோயினும் அப்படியே வர ஆரம்பிச்சுருவாங்க. வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு சொல்வாரு, "நாங்க பிளான் பண்ண முடிச்சுட்டோம்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "அந்த நெக்லஸ் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன அவர் என்ன சொல்வாருன்னா, "உன் கழுத்த பாருன்னு" சொல்லணும். கழுத்துல தான் போட்டு விட்டுருப்பாரு ஹீரோயின் கழுத்துலயே. அத பார்த்தோனே டக்குனு ஹீரோவோட கைய வாங்கி அவங்க ஷோல்டர்ல போட்டுட்டு அந்த மாரி வந்துட்டு இருப்பாங்க. ஒரு வழியா எல்லாரும் எஸ்கேப் ஆயி வெளிய வந்துருவாங்க. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன மாரியே அவங்க அத வந்து கொண்டு வந்து குடுப்பாங்க. அந்த சேட்டு கிட்ட கொண்டு வந்து குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சேட்டு என்ன சொல்வாருன்னா, "நாளை காலையில வா பணம் ரெடியா இருக்கணும்னு." "என்ன சேட்டு நீ இப்படி சொல்ற?" கொண்டு வந்து குடுக்கும்போது கையோட கேஷ் வாங்கின்னு சொல்லிட்டு இப்ப மாத்தி பேசுறேன்னு, "என் மேல நம்பிக்கை இல்லையா?" அப்படி இப்படின்னுவாரு. உடனே செக்யூரிட்டி வேற, "சேட்டு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் ரொம்ப நம்பகமானவர்." அப்படி இப்படின்னு பேசுவாரு. என்னமோ சொல்றப்போ, நாளைக்கு காலையில வருவேன் பணம் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க, உன் கடையே இருக்காதுன்னு ஹீரோ மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புவாரு. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஹீரோயின் வந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதோட இந்த 2 இன்சிடென்ட்லயே வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல ஒரு லவ் வந்துரும். உடனே வந்து அவர தனியா வந்து வீடியோஸ்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த வீடியோவெல்லாம் லேப்டாப்ல போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அதோடயே ஒரு சாங் வேற போயிடுவாங்க. மோனா மோனா மோனான்னு ஒரு பாட்டு வருதுல்ல, அந்த பாட்டு வந்து 2 பேரும் போயிட்டு
போயிட்டு வந்துருவாங்க அந்த பாட்டுக்கு. அதோட வந்துட்டு இப்போ மறுநாள் ஆயிடும். மறுநாள் ஆன உடனே எல்லாருமே தயங்கி தயங்கி ஹீரோட்ட கேட்பாங்க. எங்களுக்கு ஒரு 10,00,000 ஆளுக்கு 10,00,000 குடுத்தீங்கன்னா வந்துட்டு நாங்க செட்டில் ஆயிடுவோம்ப்பா அப்படின்னோன ஹீரோ இப்படி மேலே கீழே பார்த்துட்டு அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர் தான் அப்படின்னோன சந்தோஷம் தாங்க முடியாது. ஆளுக்கு 30,00,000 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லி கடைக்குள்ள போலான்னு பார்த்தா கடை வந்து பயங்கர கூட்டமா இருக்கும். போலீஸ்லாம் நின்னுட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த விஷயம் வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சு அவர வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க வந்துட்டு சேட்டோட ஒய்ஃபே வந்து அழுதுட்டு நிப்பாங்க. எனக்கு கூட தங்க நகை எதுவுமே குடுக்கல. எல்லாம் கவரிங்கா போட்டுவிட்டு இப்ப அரெஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கானே அப்படின்ற மாரி. இதெல்லாம் மறைஞ்சிருந்து எல்லாரும் பார்ப்பாங்க. ஹீரோ இப்ப கலங்குவாரு. ஏன்பா அழறான்னு கேட்கும்போது, சேட்டு பொண்டாட்டி அழுதுரும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. நாங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். 30,00,000 ஒரு நிமிஷத்துல போயிடுச்சேன்னு அது உனக்கு கவலையா இல்லையாப்பா அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருப்பாங்க. அதோட இங்க இருந்து அப்புறம் வந்து செக்யூரிட்டி இருக்கார்ல, அவர் வேக வேகமா வருவாரு. குடு என் பணத்த குடுன்னு சொல்லிட்டு ஹீரோட டீம் கேட்பாங்க. பணமா நானே தப்பிச்சா பொழச்சுன்னு ஓடி வந்திருக்கேன். இங்கிருந்து போயிடுங்க. எல்லாரும் மாட்டிக்குவோம் அப்படின்ற மாரி இவர் சொல்லுவாரு. இந்த ஊர விட்டே போயிருங்க. இல்ல இந்த நாட்ட விட்டே போயிருங்க. இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. ஹீரோவோட டீம்ல வந்து 4 பேர் இருந்தாங்கல்ல. அதுல 2 பேர் வந்து ரொம்ப பயந்துகிட்டு, இல்லப்பா இனிமே எங்க உடம்புல வந்து அடி வாங்குறதுக்குலாம் தெம்பு இல்ல. நாங்க இந்த இடத்த விட்டே காலி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு உடனே அவங்க 2 பேரும் ஓடி போயிடுவாங்க. இவர் 2 பேர் மட்டும் தான் ஹீரோ கூடயே இருப்பாங்க. இப்ப என்னடா பண்றது ஒண்ணும் தெரியாம யோசிப்பாங்க. பேசாம அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டுச்சுல அந்த கிராமத்துக்கே கொஞ்ச நாள் போயிடுவோமா அப்படின்ற மாரி யோசிச்சு, இப்ப அந்த பொண்ணுகிட்டயும் போய் அந்த ஹீரோயின் கிட்ட போய் சொல்லுவாங்க. நாங்க இவ்ளோ நீங்க கெஞ்சி கேட்டதுனால அவங்க கூட வரதா இருக்கணும்னு. நீங்க ஒண்ணும் கெஞ்சி கேட்க வேணாம். உங்களால இங்க இருக்க முடியாது அப்படின்னுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லும்போது, அவங்களெல்லாம் போலீஸ்ல மாட்டி விட்டதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அது தெரியும்ல. அது வந்து மறுநாள் வந்து அந்த சேட்டு கிட்ட தான் இருக்குன்றதையும் பார்த்துட்டாங்கல்ல. அவங்க போய் போலீஸ்ட்ட சொல்லி விட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு, இப்ப வந்துட்டு இப்ப ஹீரோவ வந்து ரொமான்ஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட இருக்கும். இப்ப ஒரு வழியா சம்மதிக்க வச்சு சூப்பரா எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸ போட்டு இப்ப ஊருக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. இங்கேயும் வந்து ஏதாவது வேற கைவரிசைய காட்டிட்டு ஏதாவது கிளம்பிடணுன்ற எண்ணத்துல தான் வந்து ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஊர் மக்கள்லாம் அவருக்கு பயங்கர மரியாதை குடுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யானைலாம் வந்து மாலை போடும். ஊர் மக்கள் அவ்ளோ மரியாதை வச்சிருப்பாங்க. ஏன்னா இது ஒண்ணுமே புரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ யோசிப்பாரு. இப்ப ஹீரோயின் வந்திருக்கும்போது கலெக்டர் இருக்கார்ல அவரும் வருவாரு. மரியாதை அந்த மாரி மாலைலாம் போடுவாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட வந்து கலெக்டர் வந்து வம்பு வளப்பாரு. சின்ன வயசுலேருந்தே கலெக்டருக்கு வந்து ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அவங்க கடுப்பிடிச்சு விட்டு அங்கருந்து போயிடுவாங்க. அதோட இப்ப தாத்தா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்ப இவங்க பேத்தில இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் தான் அந்த லிங்கேஸ்வரோட பேர அதாவது டிஎன்ஏலேருந்து எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்னோனே, அதெல்லாம் நீ சொல்லவே வேணாம்மா எனக்கு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, ராஜாங்களெல்லாம் வந்துட்டு புகழ்ந்து பாடுவாங்கல்ல புலவர்கள். அதுல ஒரு புலவர் இருப்பாரு. இப்ப ராஜாவ புகழ்ந்து புகழ்ந்து பாடிட்டு இருப்பாரு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இஷ்டத்துக்கு ராஜாவ புகழ்ந்துட்டு இருப்பாரு. அவர் நெறைய பரிசு குடுக்க போறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாரு. இப்ப ராஜா என்ன செய்வார்ன்னா, அவரோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவர் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு கார்லேருந்து அந்த நகை அதெல்லாம் எடுத்துட்டு வா இவர்ட்ட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புவாரு. ராஜா பரிசு குடுக்காமயே கிளம்புறீங்களேன்னு சொல்லிட்டு புலவர் கேட்பாரு. இப்ப நீங்க பாடும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அந்த மாரி நான் உங்களுக்கு பரிசு குடுக்குறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு இந்த சந்தோஷம் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இங்க தாத்தா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பேத்திகிட்ட கூட சொல்லாத ரகசியத்தெல்லாம் வந்து இவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனப்பாரு. அவர தனியா போய் பேச சொல்லி நினைக்கும்போது, ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட்டு போமாட்டேன்னு சொல்லுவாரு. அப்ப சந்தானம் என்ன சொல்வாருன்னா, "போப்பா ஏதாவது நகை நட்டு ஏதாவது சொத்து பத்த பத்தி ஏதாவது சொல்லப் போறாரு. போய் டீட்டெயிலா கறந்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, தாத்தா வந்து ஹீரோவ வந்து தனியா கூட்டு போய் என்ன சொல்வாருன்னா, அந்த கோவில தொறந்து வைக்கிறது வந்து எல்லாரும் சாதாரண விஷயமா நெனச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மரகத லிங்கம் அது. அது ரொம்ப விலை மதிக்க முடியாதது அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட வந்து சொல்லுவாரு. அப்ப ஃப்ரெண்டுங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மரகத நகைக்கு அவ்ளோ மதிப்புனா, மரகத லிங்கத்துக்கு எவ்ளோ மதிப்பு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரி இன்னைக்கு வேற நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது. ஏதாவது பிளான் பண்ணி இத முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. அது வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம். இன்னைக்கே ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இவங்க என்ன பேச முழுசா காதுல வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அடிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சமாளிச்சுப்பாங்க. இப்ப ஹீரோவும் அவங்க டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வில்லன் இருக்கார்ல, இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஊர பொறுத்தவரைக்கும் நல்லவரா தான் இருப்பாரு. ஆனா இவர் இப்பத்துலருந்து தான் இவர் வில்லன்றதே நம்மளுக்கு தெரிய வரும். இவர்கிட்ட இவர் என்ன சொல்வாருன்னா, அந்த பாராசூட் இருக்குல்ல, அதுல வந்துட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் சொல்றத செய்யுங்க அப்படி இப்படின்ற மாரி இவர்ட்ட சொல்லுவாரு. அவர் சொல்ற மாரி அவரும் செஞ்சுட்டு இருப்பாரு. அவருக்கு அதெல்லாம் பணம்லாம் குடுத்துட்டு இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இத எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபுல் டைம் நம்ம லைஃப் டைம் வந்து செட்டில்மெண்ட் தான். அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. யாருக்குமே தெரியாம எல்லாரும் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. எல்லாம் தூங்கி முழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதாவது என்ன சொல்றது? அது வேற வேற மாரிலாம் டயலாக் சொல்லுவாங்க. மத்த தொழில்லாம் வந்து ஆனா இந்த இந்த மாரி வேலைக்கு மட்டும் தான் எல்லா உறுப்புமே வந்து டயர்டா முழிச்சுட்டு இருக்கணும். அப்படி இப்படின்ற மாரிலாம் சந்தானம் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் வேற குடுப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து யாருக்கும் தெரியாம இந்த மாரி இருட்டுக்குள்ள வந்துட்டு அந்த கோவிலுக்குள்ள வந்துருவாங்க. வந்துட்டு அந்த இது லிங்கம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, வில்லன் டீமும் வந்துட்டு அவங்களும் வேற வேலையா இருப்பாங்க. அப்ப அந்த கோவிலுக்குள்ள யாரோ போற மாரி இருக்கிறத அவங்களும் பார்த்துருவாங்க. இப்ப எல்லாரையும் அவரு கூட்டம் கூட்டிருவாரு. இங்க வந்து யாரோ வந்துட்டாங்க. கோவிலுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்தத வந்து யாரோ பார்த்துட்டாங்க. பூட்டு குடுக்க போறாங்க. மாட்னோம் அப்படின்னா முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. வெளிய பார்த்தீங்கன்னா, ஊரே கூடிரும். எங்க இருந்தோ ராஜாவோட பேரன்னு சொல்லிட்டு ஒருத்தர கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப அவங்கலாம் தான் உள்ள போயிருக்காங்க அப்டின்னோனே, யார மேலயா சந்தேகப்படுறீங்க அப்டின்னு சொல்லிட்டு இப்ப தாத்தாக்குலாம் பயங்கர கோவம் வரும். கதவ தொறங்கன்னோனே இப்ப ஊரே சேர்ந்துட்டு கதவ தொறப்பாங்க. உள்ள தொறக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் உள்ள மாட்டிட்டு பயந்துட்டு முழிச்சுட்டு இருப்பாங்க. கதவ டக்குன்னு தொறப்பாங்க. தொறக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போயிடும். அங்க அதுக்குள்ள என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க வந்தது உள்ள வந்திருப்பாங்க. ஆனா வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்துட்டு வந்துட்டு, அப்படியே அழகா அங்க அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணி எல்லாரும் பாட்டு பாடிட்டு அப்படிலாம் செய்வாங்க. இத பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்த்தீங்களா, சந்தேகப்பட்டீங்களே, அவர் என்ன வேல பார்த்துட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, சரி அப்ப அவர் கோவில தான் தொறக்கிறதா இருந்தா வந்து எல்லார்ட்டயும் சொல்லிட்டு ஊர கூட்டி ஃபங்ஷனா வச்சு தொறக்கலாமேன்னோனே, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து நல்ல நாள் தான். அதனால தான் அவர் தொறந்திருக்காரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லுவாரு. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி எப்படிப்பட்டவர் தெரியுமா அந்த லிங்கேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதைய வந்து சொல்ல ஆரம்பிப்பாரு. அப்பதான் எல்லாருக்குமே அவர பத்தி தெரிய வரும். இப்ப வந்து அந்த ஃபிளாஷ்பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா லிங்கேஸ்வர் இருக்கார்ல, அவரோட கதைய தான் சொல்லுவாங்க. அதாவது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலெக்டரா தான் இருப்பாரு. இப்ப வந்து ட்ரெயின்ல வந்துட்டு இருப்பாரு. இப்ப இந்த மாரி ஆளுங்கலாம் வேற முகமூடி ஆளுங்கலாம் வேற வந்துருவாங்க. வந்துட்டு எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, கலெக்டர தூக்கிட்டு போறது தான். அதாவது அவர் விருப்பமே இல்லாம அவர தூக்கிட்டு போறதுக்கு தான் வந்திருப்பாங்க. இது தெரிஞ்ச உடனே இப்ப ஹீரோவும் பயங்கரமா சண்டை போடுவாரு. சண்டை போட்டுட்டு, எதுக்காக நீங்க கலெக்டர் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஒரு போராட்டம் பண்றோம். அந்த போராட்டத்துக்காக தான் இப்படின்னு போராட்டம் பண்றதா இருந்தா ஒண்ணு காந்தி வழியில பண்ணுங்க, இல்ல நேரு வழியில பண்ணுங்க, இல்ல சுபாஷ் சந்திர போஸ் வழியில பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. முகத்த மூடிக்கிட்டு அப்படி பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பு. இப்போ ஒரு கலெக்டர் தூக்குனா அடுத்தடுத்த கலெக்டர் வந்துட்டு தான் இருப்பாங்க. எல்லாரும் எத்தன பேர் உங்களால இது பண்ண முடியும்? அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவங்களும் வந்து இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதோட இப்ப வந்து ட்ரெயினும் அவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்து வந்துருவாங்க. அப்ப ட்ரெயின் வந்து அந்த இடத்துல நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பொம்பளைங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு கூட்டமா குடத்த தூக்கிட்டு ஓடி வருவாங்க. ட்ரெயின நிக்க சொல்லிட்டு இருப்பாங்க. முன்னாடி வருவாங்களே அவங்க தான் ஹீரோயின். அதனால தான் அவங்க முன்னாடி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, நிக்கவே ட்ரெயின் நிக்காம போயிட்டுருக்கும். அப்போ வந்து ஹீரோ வந்து அது சிக்னல் கட்டி நிக்க வச்சிரும். ட்ரெயின் நின்றும். உடனே போய் என்னய்யா எப்ப பார்த்தாலும் லேட்டா வரேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின்காரர்கிட்ட சண்டை போடுவாங்க. என்னம்மா இப்ப இன்னைக்கு தான் நான் கரெக்ட்டா வந்திருக்கேன். அப்ப மத்த நாள்லாம் லேட்டா வரியா? நிக்க சொன்னா நிக்க மாட்டியா? தண்ணி குடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அங்க சுடுதண்ணி இருக்கும். அந்த சுடுதண்ணிய குடிக்கிற மாரி தான் இவங்கலாம் வந்திருப்பாங்க. அவர்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாரி எங்களுக்கு தண்ணி குடுத்துரு. உனக்கு 2 கலங்க தரேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு போய் ஒத்துக்க மாட்டாருன்னோனே கலெக்டர் கிட்ட கேட்கும்போது கலெக்டர் சொன்ன உடனே இவங்களுக்கு குடுப்பாங்க. உடனே இவங்க அந்த கிழங்க வந்து கலெக்டருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி தூக்கி போடுவாங்க. கலெக்டர் வந்து அப்படியே கேட்ச் பிடிச்சு ஒரு கடி கடிப்பாரு. அதோட ஹீரோயின் அங்கேயே விழுந்துருவாங்க. இப்ப ஹீரோ இங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல வந்துட்டு தண்ணி பிரச்சனை தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கிறதுனால இங்க வந்து சரியான வாழ்க்கை வந்து இது பண்ண முடியல. இப்ப இந்த பெண்கள்லாம் போயிட்டு அந்த ட்ரெயின் வரும்போது அங்கங்க தண்ணி பிடிக்கிறது அப்படிதான் இருக்கு. நம்ம ஊருக்குன்னு ஒரு இதா இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. அந்த ஊர் கஷ்டத்த இவர் வந்து ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டே இருப்பாரு. இப்படி வறண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பைனாக்குலர்ல 2 பேர் வந்து ஹக் பண்ணிட்டு இருக்க மாரி தெரியும். ஹீரோ ஏதோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துருவாரு. அப்புறமா தான் தெரியும் அவங்க வந்து ஃபேமிலியோட வந்துட்டு குதிச்சிருவாங்க ஒரு பள்ளத்தாக்குல. அத பார்த்தோனே ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். ஒரு ஃபேமிலியே வந்து குதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு, அவங்கலாம் வந்து வறுமையினால தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு உடனே ஹீரோக்கு மனசே கேட்காது. தண்ணி இல்லாத பஞ்சத்தால இப்படியா மக்கள் வந்து இதாகுறாங்க. இது இப்படி விடக்கூடாது. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. இப்ப அவர் கலெக்டர் தானே. அந்த மீட்டிங்ல எப்படியாவது பேசி இங்க ஒரு டேம் கட்டிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா மக்களுக்கு வந்து தண்ணி வந்து இலவசமா அதாவது தாராளமாவே கிடைக்கும். அதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப முடிவு பண்ணுவாரு. அங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஆங்கிலேயர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் அங்க இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த டேம் கட்டுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப கலெக்டர் வந்து கட்டியே தீரணும்னு சொல்லுவாரு. இது கட்டுறதா இருந்தா எவ்வளோ செலவாகும் தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதனால ஹீரோவுக்கு சப்போர்ட்டா மத்தவங்கலாம் இருப்பாங்க. இங்க வந்து சில பேர் வந்து இவருக்கு அதாவது அந்த ஆங்கிலேயர் இருக்கார்ல, அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அதனால ஒத்துக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேல நீ அத செய்யணும்னு நினைச்சீன்னா, உன்ன பதவியில இருந்தே நாங்க தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஹீரோ என்ன சொல்வார்னா, ஒரு பதவியில இருந்து ஒரு வேலைய செய்ய முடியலன்னா, அந்த பதவி எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. இப்ப அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டே வந்து இப்ப வேலைய வேணாம்னு சொன்னார்ல, அவர் வந்து கலெக்டரா இருப்பாரு. ஆனா அவர் வந்து பெரிய ராஜா, அதாவது ராஜா. அந்த ராஜாவோட பிறந்த நாள் ஃபங்ஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ்காரவங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அது பெரிய பார்ட்டி மாரி நடக்கும். அப்ப வந்து இந்த ராஜா வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்து உபசரிப்புலாம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவருக்கு ஏதாவது பரிசு குடுக்கணும்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டேம் கட்டணும், அனுமதி வேணுன்ற மாரி ராஜா சொல்லுவாரு. அதுக்கு உடனே வந்துட்டு அந்த இப்ப புதுசா கலெக்டர் வந்திருக்காருல்ல, அதாவது அந்த ஆங்கிலேயர்னு ஒரு ஆள் இருப்பாரு. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகும். அங்க வந்து வேலைய ரிசைன் பண்ணிட்டு, இங்க ஒரு பிறந்த நாள் ஃபங்ஷன் வச்சு இந்த மாதிரி நீ வந்து பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ராஜா என்ன செய்வாருன்னா, அவங்கள்லயே ஒரு பெரிய ஆள் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு பிறந்தநாள் கிஃப்ட்டா இந்த மாதிரி செய்யணும் அப்டின்னோனே, அவங்களும் வேற இது இல்லாம ஒத்துப்பாங்க. இப்ப மறுநாள் வந்து ராஜா கிட்ட சண்டை போடுவாரு. "உன்னோட வசதிய நீ காட்டுறியா? ஒரு பர்த்டே ஃபங்ஷன் அப்ப இந்த மாரி வச்சு தவிர்க்க முடியாத மாரி நீ வந்து நடந்துக்கிட்ட" அப்டி இப்டின்னு சொல்லும்போது, "நீ இந்த டேம கட்ட எவ்வளோ செலவாகும்னு தெரியுமான்னு?" கேட்கும்போது, "எனக்கு அத பத்தி கவல இல்ல. நானே அதுக்கான பணத்த வந்து குடுக்குறேன். ஆனா டேம் கட்டியே ஆகணும்னு" சொல்லிட்டு இப்ப ராஜா சொல்லுவாரு. இப்ப இங்க ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் வந்து ஒரு பைனாக்குலர் வச்சிருப்பான். அத வந்துட்டு இந்த ராஜாக்கு ஜோடியா இருக்காங்கல்ல, அந்த ஹீரோயின் வந்து கேட்கும்போது, "நீ உன்னோட தோடு எனக்கு குடுத்தீன்னா, நான் வந்து இத தருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, "எங்க அப்பா எனக்கு வேற வாங்கி தரும்போது உனக்கு இத தரேன்டான்னு" சொல்லுவாங்க அந்த ஹீரோயின். இந்த பையன் தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப ஹீரோ வந்திருக்கும்போது ஒரு தாத்தா பேசிட்டு இருக்கார்ல, அந்த தாத்தா தான் இந்த குட்டி பையன். அந்த மாரி பேசும்போது சரின்னு சொல்லிட்டு அவனும் இந்த பைனாக்குலர் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு யார் மேலயும் கோவத்துல வந்து அட்டாக் பண்றதுக்காக ஒரு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அது கரெக்ட்டா யார் மேல படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ மேல பட்டுரும். அத காப்பாத்துறதுக்காக ஓடி வருவாங்க. தண்ணிய மேல இருந்து கொட்டுற மாரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது 2 பேரும் வெளிய கொட்டும்போது ஹீரோயின் வந்து அவங்க முந்தானையால ஹீரோவ மூடிருவாங்க. தண்ணி முந்தானைய மூடுனா தண்ணி மேல படாதுன்ற மாரி அவங்க புத்திசாலித்தனமா அந்த மாரி நடந்துப்பாங்க. அதோட அங்க வந்து எல்லாரும் "நீ ராஜாவையும் முந்தானையில மூடிட்டேன்ற" மாரி எல்லாரும் பேசிப்பாங்க. பரவாயில்லையே கிராமத்துல பொறந்திருந்தாலும் இந்த அளவுக்கு நீ யோசிச்சிருக்கியே அப்படின்ற மாரி ஹீரோ வேற அவங்கள பாராட்டிருவாரு. அதோட பார்த்தோம்னா, ஹீரோ வந்து இப்ப மக்கள கூட்டி வந்து என்ன சொல்லிருவாருன்னா, நம்ம ஊருக்கு வந்து டேம் கட்டுறதா இருக்கும்ன்ன அது கட்டுறது லேஸ்பட்ட விஷயம் இல்லையே. அந்த பணம்லாம் அப்படின்னோன, பணம் வந்து நான் தான் குடுக்க போறேன். அந்த டேம் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா வந்து எனக்கு இடம் தேவைப்படுது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இடத்த வந்து என் பேர்ல வந்து நீங்க எழுதி குடுத்துறணும். ஏன்னா, நான் தானே இத கட்ட போறேன். அப்படி என் பேர்ல இருந்தா மட்டும் தான் அத செய்ய முடியும். அது போக டேம் கட்டுறதுக்கான செலவு மொத்தத்தையும் நானே ஏத்துக்கிறேன். அத நீங்க எனக்கு சும்மா குடுக்க வேண்டாம். அந்த நிலத்துக்கு உண்டான மதிப்ப விட 2 மடங்கு அதிகமா நான் தரேன்ன உடனே, கரும்பு திங்க கூலியான்ற மாரி மக்களும் பேசிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துப்பாங்க. இப்ப இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பொண்ண வந்து இங்க ராஜா கிட்ட வந்து வேலைக்கு சேர்த்து விடுவாரு. என்ன சொல்வாருன்னா, ஊர்லயே அதிகமா படிச்சிருக்கோன்ற மாரி இருக்கக்கூடாதும்மா. ராஜா கிட்ட இப்படி நடந்துக்கணும்னு நீ அந்த அளவுக்கு படிச்சிருக்கியா? என்ன படிச்சிருக்க கேட்கும்போது, 4ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அதுல வந்து அவங்களோட மேப்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதுலலாம் டீ கொட்டிரும். இனிமே இந்த இடத்துக்கு நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கண்டபடி ஹீரோ திட்டி அனுப்பிருவாரு. அது அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, அவர் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து
கொடுக்கும்போது எல்லாருமே திருப்திகரமா சாப்பிட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஒரு கோவத்துல தான் ஹீரோ கூட அந்த மாதிரி பேசியிருப்பாரு. எல்லாரும் இப்ப சந்தோஷமா அது மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. இந்த டேம் கட்டுற வேலையும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு தான் ஹீரோ மேல ஆல்ரெடி லவ் வந்துருச்சு. அதோட பார்த்தீங்கன்னா, அவரு அந்த மாதிரி கை குடுத்த உடனே வந்துட்டு அவங்க அப்படியே ஒரு பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் இங்க ஒரு சாங் வரணும்ல, அந்த மாதிரி ஒரு சாங் வந்து முடிஞ்சிரும். அதோட பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருக்கிறவர் வந்து ஒருத்தவங்க வெள்ளைக்காரவங்கள வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. என்ன ஏதுன்னு சொல்லும்போது, அப்படியே அங்க ஒரு ஒரு காமெடி சீன் மாரி அங்க வந்துட்டு இருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்கல்ல, அங்க வந்துட்டு இந்த ராஜா கூட இருக்கிற ஒரு சில ஆளுங்க வந்து அவர் கூட இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது ஒண்ணு செஞ்சு இந்த இத வந்து எப்படியாவது நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும். இந்த டேம் கட்டவே கூடாது. அந்த மாரி மட்டும் நடந்து இந்த ராஜா அந்த ஊர விட்டே போயிட்டான்னா, உனக்கு ஒரு அமௌண்ட் குடுக்குறேன்ற மாரி அவர்ட்ட பேசுவாரு. உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டு இவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப பிளான் பண்ணுவாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டா அங்க நடந்துட்டு இருக்கும். ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த குடுத்தே வந்து எல்லாருக்கும் அதாவது இவங்க பண்ண பிளான வந்து அவங்க ஈஸியா வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த மாரி அவங்க பிரில்லியன்ட்டா நடந்துப்பாங்க. அதோட எதுவுமே செய்ய முடியாது. இப்ப இந்த வேல வந்து தொடங்கட்டும் அப்படின்ற மாரி இந்த வேல வந்து தொடங்க ஆரம்பிச்சுரும். இதுக்காக வந்து பக்கத்து ஒரு ஜமீன் இருக்கார்ல, நிலங்கள் ரவி அவரும் வந்துட்டு அவரோட இடங்கள் எல்லாம் குடுப்பாரு. அந்த மாரி ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதோட இந்த இந்த பிளான் வந்து கேன்சல் ஆகணும். அப்பதான் உனக்கான அமௌண்ட்ட குடுப்பேன். ஆனா ரூ. 1 கூட குடுக்க மாட்டான் அந்த ஆளு. அந்த அவருக்கு அந்த தகவல் சொல்றார்ல அவருக்கு. இந்த பிளான் கேன்சல் ஆனோன தான் அமௌண்ட் குடுப்பேன்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. ஆனா ஒண்ணுமே வேலை நடக்காது. அதனால வந்துட்டு அவங்க ஒரு பாட்டு நடந்துட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த டேம் கட்டுறதுக்கான வேலையும் நடக்க ஆரம்பிச்சிடும். இவர் மட்டும் தான் இதெல்லாம் விருப்பம் இல்லாம அவங்களுக்கு விசுவாசியா இருந்துகிட்டே இருப்பாரு. நம்ம என்ன பண்ணியும் ஒண்ணுமே நடக்கலையே. அவங்க பிளான் படி அவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னோன, அந்த வேலைகள் இங்க வந்து ஆரம்பிச்சுருவாங்க. அதோட பார்த்தோம்னா, இங்க வேலை பார்க்கும்போது ஒருத்தர் வந்து மேல இருந்து கீழ விழுந்து அவருக்கு பயங்கரமா அடிபட்டுரும். உடனே அவர கூட்டு போய் ஒரு இது பந்தல் மாரி போட்டு அங்க போய் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருப்பாங்க. டாக்டரும் உடனே வந்துருவாங்க. ரொம்ப பதட்டமாயிடும். எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடும். அவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட பெருசா எதுவுமே நினைச்சுக்க மாட்டாரு. அவருக்கு அடிபட்டு தலையெல்லாம் கட்டு போட்டுருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவருக்கு அடிபட்டுருக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா, இதெல்லாம் சின்ன காயம் தான் நான் போய் வேலைய பார்க்குறேன்னு போவாரு. அந்த அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதனால வந்துட்டு அந்த டேம் கட்டுற வேலைய வந்து நல்லபடியா போயிட்டே இருக்கும். அதுக்கு இடையில வந்துட்டு ஊர் மக்கள் சேர்ந்து தானே எல்லாருமே பண்றாங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு சரிசமமா தான் இருப்பாங்க. அந்த மேல, கீழ அந்த மாதிரிலாம் பேசிக்க மாட்டாங்க. எல்லாரும் சரிசமமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளைக்காரங்களோட ஒரு டச்ல இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, இங்க போய் கொளுத்தி போடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, "என்னய்யா உன் பொண்ணு வந்து அவன் கூட பக்கத்துல வேற ஒருத்தவங்க கூட வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கணும். இதுல என்னய்யா இருக்குன்னு?" கேட்கும்போது, அப்ப நம்மளுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லையா? அப்படி இப்படின்ற மாரி அந்த பேசக்கூடாத விஷயங்கள் எல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கே வந்து கோவம் வந்துரும். "எந்திரிடி எங்க அவன் பக்கத்துல போய் உட்காந்துட்டு இந்த மாரி பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, எல்லாருக்குமே கோவம் வந்துரும். அப்ப வந்து இந்த மாரி அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாரி ஊரு 2ஆ மேலே, கீழ நாங்க அப்படி இப்படின்னு சொல்ற மாரிலாம் இருக்கும்ல, அந்த மாரிலாம் கிளப்பி விட்டுருவாரு இவரு. ஏன்னா டேம் கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி நிப்பாட்டணும் அப்படின்னோன. நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிடணும். நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வரணுன்ற மாரி கேட்டோனே, இவரும் அத கேட்டுட்டு ஆடுவாரு. இதனால பெரிய பிரச்சனையா ஆயிடும். யாருமே சாப்பிட முடியாது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் இவங்களும் வந்துட்டு நாங்க என்ன பிச்சைக்காரங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கோவம் வந்துரும். இப்ப இந்த மாரி ஒரு கலவரத்த ஏற்படுத்தி விட்டுட்டு இவர் வந்து இவர்ட்ட பெருமையா சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்ட ராஜாக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிரும். இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாரு. இங்க நம்ம வந்திருக்கிறது டேம் கட்டுறது வந்து ஊர் மக்களுக்காக தானே தவிர்த்து, இது இவனுக்காகலாம் கிடையாது. இந்த ஊருக்காக, இந்த மக்களுக்காக தான் இத செய்றோம். நீங்க எனக்கு வந்து இந்த மாரி தனிப்பட்ட முறையில இந்த மாரி இவங்க மட்டும் தான் வந்து உதவி செய்யணும்னு கிடையாது. நீங்க யாரும் வர வேணாம். நான் தனிப்பட்ட முறையில கூட பார்த்துக்கிறேன். அப்படி இப்படின்னு ராஜா சொல்லுவாரு. உடனே அங்க இருக்கிற சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் பார்க்காம எல்லாரும் திரும்பவும் அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஒரு கன் எடுத்துட்டு வந்து சுட போவாரு. சுட போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ராஜா என்ன சொல்வாருன்னா, "எத்தன பேர உன்னால சுட முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவர வந்து கண்டபடி திட்டி விட்டுருவாரு. அவரும் வேற வழியே இல்லாம அங்கிருந்து இப்ப போயிடுவாரு. என்னதான் டேம் கட்டி முடிச்சுட்டாலும், இப்ப கலெக்டரோட அனுமதி வேணும்ல அத ஓப்பன் பண்றதுக்கு. அது வந்து கேட்கும்போது அவர் வந்து குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதோட வந்து ராஜா வந்து கேட்கும்போது, நீ அத உனக்கு அந்த குடுத்தா தான் இப்ப அத ஓப்பன் பண்ண முடியும். அப்பதான் கட்டினதுக்கே பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கும்போது, அவர் கொஞ்சம் கூட ஒதுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. இப்ப இவங்க 2 பேர் பேசுறது வந்து அவங்க வைஃப் வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதோட அந்த பிரிட்டிஷ்காரோட வைஃப் இருக்காங்கல்ல, அவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இவர் என்ன டீலிங் பண்ணுவாருன்னா, "நீ அப்படி அந்த இத நான் உனக்கு ஓகே சொல்லணும் அப்படின்னா, உனக்கு எழுதி குடுத்தாங்கல்ல பத்திரம், ஊர் மக்கள். அந்த பத்திரத்த எல்லாத்தையும் நீ வந்து எனக்கு குடுத்துறணும். அது மட்டும் இல்லாம, அதுக்காக நான் அது உன்னோட சொத்து பத்தி எல்லாத்தையுமே நீ குடுத்துறணும்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா ஊர் மக்களுக்காக சொத்து போனாலும் பரவால்ல, இந்த டேம் தொறந்தா போதுன்ற மாரி அவர் நினைப்பாரு. முட்டாள் மாதிரி பதவியும் போச்சு. அதாவது என்ன சொல்லி, நீ பார்த்துக்கிட்டு இருந்த கலெக்டர் வேலையும் போச்சு, பணமும் போச்சு, பதவியும் போச்சு. அதாவது என்ன சொல்றது, சொத்தும் போச்சு. இத வச்சு நீ என்ன செய்ய போறன்னு கேட்கும்போது, "இன்னைக்கு இந்த டேம தொறக்கறதுனால எவ்வளோ மக்கள் வாழ்வாங்கன்னு தெரியாதா உனக்கு முட்டாள்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிருவாரு. இதுக்கிடையில அவர் அதெல்லாம் குடுக்குறத வந்து இங்க வந்து ஊர் மக்கள கூட்டு வந்து இவர் காட்டிருவாரு. "பாத்தீங்களா நம்ம கிட்ட இருந்து வாங்குன நிலத்தெல்லாம் அந்த வெள்ளைக்கார துரைக்கிட்ட வந்து ராஜா வந்து விலை பேசி விக்கிறாரு" அப்படின்னு சொல்லிடுவாரு. இதோட மேல இந்த வெள்ளைக்காரன் வந்து அவர்கிட்ட ராஜா கிட்ட என்ன சொல்வாருன்னா, "இந்த இந்த டேம கட்ட சொன்னதே வந்து நாங்க தான்னு நீ வந்து ஊர் மக்கள் கிட்ட சொல்லணும்" அப்படின்னு சொல்லிருவாரு. "அது நீ கட்டினதாவே இருக்கக்கூடாது. நான் என்ன பேர சொல்றேனோ அந்த பேர தான் அந்த டேமுக்கு தொறந்தவங்க யாருன்னு பேர் எழுதுவாங்கல்ல, அந்த கல்வெட்டுல வந்து எழுதணும்" அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓகேனா அது பண்றேன்னோன அவர் ராஜாவும் வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து எல்லாத்துக்குமே ஒத்துப்பாரு. ஒத்துக்கிட்டு அவர் சொல்ற மாரியே வந்துட்டு செஞ்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த ஊர் மக்கள்ல பாதி பேர் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துருவாங்க. என்ன ஏதுன்னே தெரியாம அவங்க ஒரு பக்கம் என்ன செய்வாங்கன்னா, இப்ப வீட்டுக்கு வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி, இந்த ராஜா வந்து அந்த பிரச்சனைய வந்து இப்ப பெருசு பண்ண மாட்டாங்க. பார்த்து மட்டும் வச்சுப்பாங்க. இப்ப டேப் கட்டி முடிச்சாச்சு. இப்ப அத வந்து ஓப்பன் பண்ணணும்ல, விளக்கேத்தணும் அப்படி இப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின தான் வந்து விளக்கேத்த சொல்லுவாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா வந்து விளக்கேத்துவாங்க. விளக்கேத்தி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இவங்க அந்த பாதி பேர் பார்த்தாங்கல்ல இந்த விஷயத்த. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாவ பயங்கரமா திட்டுவாங்க. அதாவது அவங்க
எங்ககிட்ட வாங்கின நிலத்தெல்லாம் அவன்கிட்ட கொடுத்து தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த டேமை கட்டினது யாரு அப்படின்னு கேட்கும்போதும் அவங்க அந்த ஆளு வந்து இப்படி சொல்லியிருக்காருல, அதனால வந்துட்டு அவன் அந்த வெள்ளக்காரங்க தானே கட்ட சொன்னாங்கன்னு கேட்கும்போது ஆமா அவங்க தான் கட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லிடுவார். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துருந்தாருல, எல்லாமே இவரோட பிளான் தான். இவர்கிட்ட கேட்டு பாருங்க, வெள்ளக்காரங்க தான் அந்த டேமே கட்ட சொல்லியிருக்காங்க, இவர் கட்ட மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு, நடிச்சிட்டு இருக்காருன்னு இந்த ஊர் மக்கள் சேர்ந்து நீங்க இப்படி செய்வீங்கன்னு நினைக்கலன்னு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பாட்டி மட்டும் சொல்லுவாங்க, என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், அந்த மனுஷனை பார்த்தா அப்படி கிடையாது, சொல்கிறத புரிஞ்சுறதுக்கு யாருமே நம்ப மாட்டாங்க. உடனே அந்த ராஜா இந்த ஊரை விட்டு நீங்கள் போகணும் அப்படி இப்படின்னு ஊர் மக்கள் சேர்ந்து சொல்லிடுவாங்க. உடனே ராஜாவுக்கு வந்து இந்த டேம் திறந்தாச்சுல, இப்போ ஊர் மக்களுக்கு தண்ணி பஞ்சம் இனிமே இருக்காது, இதுக்கப்புறம் எனக்கு இந்த ஊரில் வேலை இல்லை, நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ராஜாவும் அங்கேருந்து கிளம்புவார். கிளம்பி ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வேக வேகமாக ஓடி வந்து ஓடுற ட்ரெயினில் ஏறிடுவாங்க. நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊரில் யாருக்குமே நல்ல மனசு கிடையாது, அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, ஆனால் நான் நல்ல மனசோட தான் வந்து விலைக்கு ஏற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. அதை பார்க்க ராஜாவுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ ராஜாக்கு ஒரு சில பேர் விசுவாசியாக இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் இப்போ ராஜா கூடவே வந்துருவாங்க. இவங்க எல்லாருமே இப்போ இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ இந்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போய் அந்த பிரிட்டிஷ்காரர்ல அவருக்கு போய் நீங்கள் தான் அந்த டேம் கட்ட சொன்னதா, அந்த ராஜா இவனெல்லாம் ஏமாத்திட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இதை கேட்டோன்னு அவரும் ரொம்ப பெருமையாக இருப்பார். அதை அப்பவும் அவர் பயங்கரமான ரூல்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பாரு. அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த பிரிட்டிஷ்காரோட ஒய்ஃப், அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும். ஏன்னா இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா, உங்களில் ஒருத்தர் வந்து இப்படி செய்வாரா செய்ய மாட்டாருன்றது உங்களுக்கு தெரியாதா, இந்த டேம் கட்டினது வந்து ராஜா லிங்கேஸ்வர் தான், இவர் வந்து என்ன டீல் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அதோட மொத்த செலவும் அவரோடது தான், சொத்தெல்லாம் வாங்கிட்டாரு, அந்த கல்வெட்டுக்கு கூட இவர் பேரை தான் வைக்கணும்னு சொன்னது ஏன் புருஷன் தான், அப்படி இப்படி எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. இவர் எவ்வளோ தடுப்பாரு, அவங்க கேட்க மாட்டாங்க. எல்லா உண்மையும் சொன்ன உடனே இப்போ ஊர் மக்களுக்குலாம் ரொம்ப வருத்தமாக போயிடும். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரும். இப்போ ஒய்ஃப் என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா உங்க கூட வாழ எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பிள்ளைய கூட்டிட்டு அவங்க வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த இளவரசர் என்ன சொல்லுவாருன்னா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அந்த குழந்தை இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு, அப்படி உன்னால் அப்படி முடியாது அப்படின்னா அந்த ராஜா கட்ட அந்த டேமுக்கு வந்து அந்த ராஜாவோட பேரை தான் வைக்கணும், நீ செஞ்ச தப்பை வந்து ஊர் மக்கள் முன்னாடி ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேமிலி மேலே அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒத்துப்பாரு. இப்போ ராஜா லிங்கேஸ்வரோட பேரை தான் வச்சு அந்த டேம் வந்து திறப்பாங்க. இப்போ மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க, இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. இப்போ இவர் ஓரளவு திருந்திடுவார். இதோட பார்த்தீங்கன்னா இவர் கூட சேர்ந்து ஆட்ட போட்டார்ல, அவர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடிச்சு துரத்த ஊர் ஃபுல்லாக கூடி வரும். இவர் நேராக போய் அந்த தண்ணியில் விழுறன்னு சொல்லிட்டு ராஜா லிங்கேஸ்வரை நம்ம மன்னிச்சிருப்பான்னு போய் தண்ணிக்குள்ளே விழுந்து அப்படியே அவரும் முடிஞ்சிருவாரு. அப்படியே இப்போ ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜாவை தேடி போகணும், அவர் எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புவாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க, அந்த இடம் அவ்வளோ இருட்டாக இருக்கும். அப்போ வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பாடு சாப்பிடும் போதே வந்து ராதா ரவி அவருக்கு தெரிஞ்சிடும், அது சமைச்சது வந்து அவரோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு மடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, சாப்பிடுக்கப்பா எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இவங்க அசால்ட்டாக சொல்லுவாங்க. அதோட இப்போ ராஜாவை பக்கத்துக்கு கிச்சனில் வரும்போது பார்த்தீங்கன்னா ராஜா வந்து சமையல் பண்ணிட்டு இருப்பாரு. பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி ராஜாவாக இருந்தவர் வந்து இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கவலைப்படுவாங்க. அப்படியே அந்த சீனெல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட வந்துட்டு நீங்கள் எப்படியாவது அங்கே வந்திருக்க, உங்கள் சொத்தெல்லாம் இப்படி பண்ணிட்டோமே அப்படி கவலைப்படுவாங்க. சொத்து பற்றி இருக்கிறது வந்து மனுஷனுக்கு நிம்மதி கொடுக்காது, மனசு நிம்மதியாக இருக்கணும், மனசு நிம்மதி இருந்தால் மட்டும் தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். சொத்து ஏகப்பட்டது இருந்தாலும் மனசில் நிம்மதி இல்லைனா அவன் சந்தோஷமாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வார். எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இங்கேருந்து எல்லாரும் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த குட்டி பையனுக்கு வந்துட்டு அவங்க காதுலேருந்து கழட்டி கொடுத்த அந்த கடுக்கனை வந்து போட்டு விடுவாங்க. ஏன்னா அந்த குட்டி பையன் வந்து கேட்டிருப்பான், அதை வந்து இவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களா, அதை கொடுத்துருப்பாங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அந்த தாத்தா வந்து போட்டுட்டு இருப்பாரு. இப்படி தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி இந்த தாத்தா முடிப்பாரு. நான் அந்த வயசில் அப்படி இருக்கும் போது எல்லாத்தையும் சொல்லி முடிப்பார். இதை கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஹீரோக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஏற்பட்ட பரம்பரையாக நம்ம சந்தேகப்பட்டோன்ற மாதிரி ஊர் மக்களும் தலை குடிஞ்சு நிற்பாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவரை வந்து நானும் சரியாக புரிஞ்சுக்காம போயிட்டேனே, அதாவது இவர் என்ன நினச்சிருப்பாரு, நம்மளுக்கு எதுவும் வைக்காம எல்லாம் ஊருக்காவே கொடுத்துட்டாரு கோவப்படுவார்ல. அதோட பார்த்தீங்கன்னா இவருக்கு மனசே கேட்காது, இனிமேல் இந்த ஊரில் நம்ம இருக்கக்கூடாது, அதுக்கான தகுதி நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊரை விட்டே கிளம்பலாம்னு சொல்லிட்டு இவர் முடிவு பண்ணியிருப்பாரு. ஆனால் இவரை பற்றி விஷயங்கள் வெளியே தெரியாதுல்ல. அப்போ அந்த தாத்தா வந்து என்ன சொல்வார்னா, கோவிலை திறந்துட்டீங்க, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேற இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு இங்கே இருக்க மனசு இருக்காது. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வில்லன் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அதாவது என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேம் இருக்குல்ல, அந்த டேம் வந்துட்டு இப்போ செக் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புற மாதிரி அனுப்பி அந்த டேமுக்குள்ளேயே அவங்க ஆலையை வச்சு அந்த குட்டி குட்டியாக வெடிக்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு, இது வந்து வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேமை எரிச்சிட்டு அங்கே வேற ஏதாவது கட்டுற மாதிரிலாம் அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வந்துட்டு இவங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. இப்போ இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலான்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து அவங்களோட ஆளுகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து எப்படி செய்யணும் அதை அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே எல்லாத்தையுமே பேசி வச்சிருவாங்க. இது வந்து இப்போ யாருக்குமே இதை பற்றி தெரியவே தெரியாது. ஒருவேளை அவங்கலாம் இதை வந்து செய்ய வந்துட்டாங்க அப்படின்னா இந்த டேமை வந்து ஃபுல்லாக வெடிக்க வச்சிருவாங்க, அது வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து மறுநாள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கு வந்து கொடி ஏற்றிட்டு அந்த மாதிரிலாம் இதை முடிச்சுட்டு அவர் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இவர் எப்போ பேசினாலும் ஹீரோயின் வந்து மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. திடீர்னு வந்து அவர் என்ன வந்து பேசுவார்னா, ஹீரோயினை பிடிச்சி காரில் உட்கார வச்சுட்டு கல்யாண பேச்சு வந்து பேசுவார். சின்ன வயசுலேருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல ஹீரோயின் கேட்பாரு. அப்போ அப்பா கிட்ட வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னது இது எல்லாம் நல்லதாக நடந்தால் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாகவே நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வில்லனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அப்பத்திலேருந்தே அவங்க முகம் கொடுத்தே பேச மாட்டாங்க, இப்போ என்னடா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். சரி எப்படியாவது பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு அதை சொன்னதோட பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து கீழே
கீழே இறங்கி போயிடுவாங்க. இப்போ இங்க வெளிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த டேமுக்கு வந்து செக் பண்றதுக்காக ஆளுங்களலாம் கூட்டு வந்திருப்பாங்க. கவர்மெண்ட்டோட ஆர்டரோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒத்துக்கலாம். அதெல்லாம் செக் பண்ண தானே போறாங்க. டேம் வந்து வீக்கா இருந்தா அது ஊருக்கே ஆபத்தா போயிடும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீசர்லாம் சொல்லுவாங்க. இவரும் அவர்கிட்ட பணத்த வாங்கிட்டு தானே இப்படிலாம் செய்றாரு. உடனே வந்து கலெக்டர் என்ன சொல்வாருன்னா, இப்ப இருக்கிறது இவர் தானே கலெக்டர் என்ன சொல்வாருன்னா, ஊருக்கு நல்லது தானப்பா நடக்குது. செக் பண்ணிட்டு தானே போறாங்கன்னோனே, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவங்க செக் பண்ண வரல. அவங்க இதெல்லாம் வந்து வெடிக்க வைக்க போறாங்க அப்படின்ற மாரி ஒரு கிளிப்ப போட்டு விடுவாங்க. மோசமான பொண்ணுப்பா இது எங்க கேமரா வைக்கணும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. பார்த்தா ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவர்ட்ட அந்த பொண்ணு மாப்பிள அதாவது அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கார்ல உட்காந்துருந்தாங்கல்ல, அப்ப அங்க இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே கேமராவ வச்சுட்டு வெளிய வந்திருப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா வந்துட்டு, இவர் வந்துட்டு இது மாரி இங்கெல்லாம் வைக்கணும். அது வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படி இப்படின்ற மாரி எல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப வில்லனா இருந்தவர் உண்மையிலேயே வில்லனா மாறிடுவாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோயின திரும்ப புடிச்சிட்டு வந்து உள்ள போட்டுட்டு ஓங்கி ஒரு அறைய போடுவாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி ஹீரோக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. அப்படியே பயங்கரமான சேசிங் நடக்கும், சண்டை நடக்கும். அப்படியே அந்த பேராசூட்லாம் இருக்குல்ல, அந்த மாரிலாம் பயங்கரமா போயிட்டு ஹீரோயின கடைசியா காப்பாத்திடுவாரு. காப்பாத்தி முடிச்சுட்டு இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு வில்லன் எல்லாம் வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஊர விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லுவாரு. நீங்க இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லிருவாருன்னா, நான் கண்டிப்பா இங்க தான் வந்து இருப்பேன். எதுக்குன்னா, என் தாத்தா மாரியே நானும் ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்சுட்டு இந்த ஊர்ல வந்து நான் தங்குவேன். அதாவது சொல்லிக்கிற மாரி ஏதாவது சாதனை பண்ணிட்டு தான் நான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரியா விட குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, கே.எஸ். ரவிக்குமார் வருவாரு. வந்து இவர அரெஸ்ட் பண்ண தான் வருவாரு. ஐய்யயோ! இந்த ஊர் வந்து பயங்கரமான மதிப்பு வச்சிருக்கு. இந்த டைம்ல வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா வேற மாரி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு ஹீரோ கவலைப்பட்டுட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோ கிட்ட வந்தோனே பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரர் வந்து சல்யூட் அடிப்பாரு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, "இங்க வர வரைக்கும் உங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாரும் உங்கள பத்தி சொல்லும்போது தான் உங்க மேல எனக்கு மதிப்பே வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லவும் ஹீரோவும் திருந்திருவாரு. அதோட இப்ப ஹீரோ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் வந்து தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஹீரோவோட கிளம்புறதுக்கு அவங்களும் ரெடி ஆயிடுவாங்க. அந்த மாரி இப்ப எல்லாரும் கிளம்பி போயிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்காக அப்படியே இந்த படத்த அப்படிதான் முடிப்பாங்க. நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.